மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. பெரிய ஆச்சரியம், எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வே, அவருடைய ஓல்ட் மேன் அண்ட் த சீ, அந்த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நாவலட் அப்படின்னு சொல்லுவோம். நாவல் அல்ல, சிகார் சிகரெட் மாதிரி நாவல், நாவலட் கொஞ்சம் சின்ன உருவத்தில் இருக்கக்கூடியது. அதில் வரக்கூடிய அந்த ஒற்றை வரி, மேன் கேன் பி டெஸ்ட்ராய்ட் பட் நெவர் டிஃபீட்டட் அப்படின்னு சொல்வாரு. மனிதனை அரைத்து கரைத்து உருவம் இல்லாமல் அழிக்க முடியும், தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்வாரு. ஏன்னா தோல்வி என்பது நான் ஒத்துக்கொள்ளும் வரை நீங்கள் வெற்றி அடையவில்லை. ஆள் இல்லாமல் மாற்றலாம், கொல்லலாம், என்ன பண்ணினாலும் நீங்கள் ஜெயிக்க முடியாது. என்ன காரணம் என்றால் நான் இன்னும் தோற்றுவிட்டேன் என்று ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லுவார். அதுல வரக்கூடிய சாண்டியாகோ கதாபாத்திரம் அதான் சொல்லும். மேன் கேன் பி டிஸ்ட்ராய்ட் பட் நெவர் டிஃபீட்டட். அப்படி எழுதிய எர்னஸ்ட் ஹெமிங்வே கமிட்டட் சூயிசைட். ரொம்ப வினோதமானதுமா மனது. நம்ம எல்லாம் ஏதோ மேலோட்டமாக பார்க்குறோம். நான் ஈவன் ஐ வாஸ் ஆஸ்கிங் டாக்டர் ஜெயபிரகாஷ் கிட்ட கூட சொன்னேன், சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கும்போது டு யூ ட்ரீட் த பிரெயின், அதர்ஸ் ட்ரீட் த மைண்ட் அப்படின்னு கேட்டேன் நான். மனது எங்கே இருக்கிறது, மூளை எங்கே இருக்கிறது அப்படின்னா ஒரு சொல்லிலிருந்து உருவாகி வந்த இதில் எது எங்கே இருக்கிறதுன்னு எங்கே சொல்ல முடியும்? அப்படி பார்க்கும் பொழுது என்ன பண்ணலாம், எதை நோக்கி நகரலாம்? இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் டாக்டர் யூ வில் ப்ரிஸ்கிரைப். நான் ஒரு டீச்சர், நான் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுவேன், நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் இல்லை, சில கோட்பாடுகளோடு நாம் கூட போகலாமே அப்படின்னு. இது பல இடங்களில் நான் சொல்லியிருக்கலாம், குழந்தைகளிடம் கூட சொல்லலாம். மனச்சோர்வுக்கு ஆளாகி என்னிடம் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகள் கையை பிரித்து உள்ளங்கையை பார்த்து நான் சொல்லுவேன், எனக்கு ஜோசியம் பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி கண்ணை வளர்த்தி பார்க்கும்போது நான் சொல்லுவேன், உன் உள்ளங்கையில் ஓடக்கூடியது உன் தலையெழுத்து அல்ல, எத்தனையோ குழந்தைகளின் தலையெழுத்து இந்த கைகளால் மாறப்போகிறது அப்படின்னு உன் கையெழுத்து சொல்லுதுமா, உன் கையில் ஓடக்கூடிய ரேகை போகிறதுமா அப்படின்னு சொல்லுவேன். ஏஜே கிரானின் அவர்கள் ஒரு டாக்டர், அவரை பற்றி படிச்சிருக்கலாம். he was a writer also. ஏஜே கிரானினுடைய த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவர் மேட், 6ஆம் கிளாஸ்லையும் 8ஆம் கிளாஸ்லையும் 10ஆம் கிளாஸ்லையும் ஒரு 10 வரிக்கு பதில் எழுதி அதுக்கு ஒரு 5 மதிப்பெண் வாங்கியிருக்கலாம். அதிலிருந்து ஏதாவது கேட்டிருந்தால் 2 மதிப்பெண் வாங்கியிருக்கலாம். ஆனால் வள்ளுவன் அழுத்தம் திருத்தமாக நம்மளுடைய இந்த நழுவலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவான், நிற்க அதற்கு தக. நீ என்ன வேணாலும் படி, ஆனால் அது கல்வியான் தெரிஞ்சு படி. அது கசடுன்னு தெரிஞ்சா கசடுக்கும் கல்விக்கும் வித்தியாசம் தெரியக்கூடிய ஒரு ஆசிரியர் உனக்கு கிடைப்பாரே, ஆனால் பெரும் வரம் அது, அந்த பெரும் கொடை. அதற்கு அடுத்தது நிற்க அதற்கு தக. அந்த நிற்க அதற்கு தக வரும் பொழுது ஏஜே கிரானினுடைய த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேட். ஒரு மருத்துவர், அதுவும் மருத்துவ தொழில் அப்பதான் தொடங்கி இருக்காரு. வரக்கூடிய எந்த ஒரு நோயாளி ஆனாலும் அவருக்கு மிகப்பெரிய விஷயம், ஏன்னால் அது வருமானம். லண்டன் இரவு நேரம், அதுவும் டிசம்பர் மாதம், மிகப்பெரிய பனியும் பனியோடு சேர்ந்து அதை இன்னும் அதிகமாக்கக்கூடிய மழையும் பெய்து இருக்கக்கூடிய அந்த சூழலில் சின்ன அறையில் தங்கி இருக்கும் பொழுது கதவு தட்டப்படக்கூடிய ஓசை கேட்கிறது. அடுத்த நிமிடம் வெளியே ஓடி வருகிறார். வெளியே நிற்கக்கூடியது ஒரு காவல்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி. உடனடியாக நீங்கள் கிளம்ப வேண்டும். கையில் நம்ம அப்படி பார்த்துருப்போம், they will have a bag in which it's a kit, எல்லாம் மெடிக்கல் கிட் அப்படியே கையில் தூக்கிட்டு போகிறது. ஒரு காலத்தில் மருத்துவர்கள் திரைப்படங்களில் அது கொண்டு வந்ததை பார்த்துருக்கோம். இப்போ மருத்துவர்களிடம் நாம் போவதால் அது நம்ம பார்க்க கிடைக்காத ஒன்று. கையில் எடுத்துக்கொண்டு வருகிறார். எங்கே போகிறோன்னு ஒன்றும் அவர் சொல்லலை. குறுகிய சந்துகள் வழியாகவும் பாதைகள் வழியாகவும் போகிறாங்க. போய் ஒரு மிக குறுகிய சந்து, சதுப்பாக இருக்கக்கூடிய இடம், குளிராக இருக்கு. அங்கே மரப்படிகள் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த படியில் ஏறும் பொழுது யாரோ ஏறுகிறார்கள் என்பதே இந்த படி சொல்லிட்டே இருக்கு. அந்த சத்தத்தை தாண்டி அங்கு போகும்பொழுது ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த மருத்துவர் மூக்குக்கு ஒரு நெடி ஒன்று அடிக்கிறது. கண்டிப்பாக somebody has used, தற்கொலைக்காக அங்கே இருக்கக்கூடிய அடுப்பினுடைய அந்த வாயுவை திறந்து விட்டு அந்த நெடி அவங்களுக்கு வருது. போறாங்க, ஒரு பெண்மணி நிற்கிறாங்க. அந்த பெண்மணி தான் அந்த வீட்டினுடைய she is the landlady, உரிமையாளர். இந்த 3 பேர் மட்டும்தான். இப்பொழுது அந்த பெண்மணி அந்த அறையை காமிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய மர பெஞ்ச், அதன் மேலே அந்த மர பெஞ்சே ஒரு மனித உருவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு குழந்தை, 17 வயது இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தை. நான் மறுபடியும் ஆசிரியராக இருந்து தான் பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் இளைஞர்கள்னு சொன்னாலும் நான் அந்த குழந்தைன்னு தான் மறுபடியும் சொல்வேன். அந்த ஒரு பையன் படுத்துட்டு இருக்காரு, 17 வயது, மூச்சு இருக்கிற மாதிரி தெரியல. உடனடியாக மருத்துவ உதவிக்கு போறாங்க. ரீசசிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் அழுத்தி அழுத்தி என்னெல்லாம் உதவி செய்ய முடியுமோ எல்லாம் செய்து ஒரு 45 நிமிட போராட்டத்திற்கு பின் அப்படின்னு உள்ள போன மூச்சு வெளியில வந்தாதான் இவங்க எல்லாருக்குமே மூச்சு வருது. அந்த குழந்தை எழுந்திரிச்சு உட்கார்றாரு. நிலைமையின் விபரீதம் அந்த முகத்துல தெரியுது. என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடியது, கிராமத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை, அம்மா மட்டுமே அனுப்பி வைத்திருக்கிறார்கள், தாய்மாமன் இருக்கிறார். இங்கே என்னன்னா, ஹீஸ் அ சாலிசிட்டர்,
ஒரு லாயராக இருக்கக்கூடிய அந்த இடம், அவருடைய அலுவலகத்தில் வேலைக்காக வந்திருக்கிறார். வந்த நேரத்தில் கொஞ்சம் கூட மனதையும் திறந்து வச்சுட்டு கேட்கலாம். 17-18 வயசுங்கிறது ரொம்ப கடுமையானதுமா, மிக மிக கடுமையானது. அதை இன்னும் கடுமையாக நம்ம மாத்துறோம், அவ்வளவேதான். எனக்கு முன்னால போனவங்க எல்லாம் நீ இத்தனை மதிப்பெண் வாங்கணும்னு என் கழுத்துல கத்தி வைக்காததுனால தப்பிச்சு வந்த தலைமுறையை சேர்ந்த பெண்மணி நான். அதற்குள்ள சிக்கிக்கொண்ட குழந்தைகள் இப்போ மீண்டும் ஒரு முறை வருவேன் 10ஆம் வகுப்பும் 11, 12 தேர்வு வைக்கவில்லை என்றால் கால் வீசி வருவேன் நான் சொல்வேன். இப்படி கழுத்தை பிடிக்கக்கூடிய சூழல். இந்த குழந்தை வந்து 17 வயசு தடம் புரள்றது ரொம்ப சுலபம். ஏன்னா தடமே தெரியாட்டா அப்புறம் எங்க புரள்றது, பார்க்குற வழியெல்லாம் வழிதானே. அந்த குழந்தை வந்து இங்க யாரோ சொல்றாங்க சுலபமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் குதிரைக்கு பந்தயத்தில் பணம் கட்டலாம், பெட் ஆன் ஹார்சஸ், அவ்வளவுதான். அடுத்த நிமிடம் அவன ஹார்ஸ் குதிரைகள், அவனுக்கு இதுலயே அனுபவம் கிடையாது. அடுத்த நிமிடம் என்ன பண்றேன்னா மாமாவுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்ப பணம் அதை எடுத்து குதிரைகள் மேல் கட்டியாகி விட்டது. அதுவும் தோற்று போன பின்பு தற்கொலை. இந்த குழந்தையை காப்பாத்திட்டாங்க. காப்பாத்தினதுக்கு அப்புறம் இப்ப கேட்கறாங்க இந்த 3 பெரியவர்களும். கேட்கும் பொழுது ஒன்று காவல்துறை அதிகாரி, அவர் கண்டிப்பாக has to record it as an attempt for suicide சொல்லணும். இன்னொன்று மருத்துவர், பிகாஸ் அவர் தான் அவர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. இன்னொன்று அந்த லேண்ட்லேடி, இந்த குழந்தைக்காக வீட்டை கொடுத்த நபர், வாடகை இன்னும் 2 மாசமா கொடுக்கவும் இல்லை. இப்படி கேட்கும் பொழுது அந்த குழந்தை சொல்றேன் எவ்வளோ எடுத்த நீ அப்படின்னு கேட்குறாங்க. 7 pounds and 10 shillings அப்படின்னு சொல்றோம். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த தொகைக்காகவா, இதுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் வாலண்டியர்ஸ், மறுபடியும் சொல்றேன் வாலண்டியர்ஸ், அந்த தொகையை நான் கொடுக்குறேன். இந்த டாக்டருக்கே கையில பணம் கிடையாது, கொடுத்துடுறாரு. காவல்துறை அதிகாரி சொல்றது என்ன அப்படின்னா, ஐ வில் நாட் ரெஜிஸ்டர் தி கேஸ், நான் விட்டுறேன். சின்ன குழந்தை யாரானாலும் தடம் புரளுவான்ப்பா. அந்த வீட்டினுடைய அந்த உரிமையாளரான அந்த பெண்மணி சொல்றாங்க, விடு, நீ எப்போ கொடுக்க முடியுமோ கொடு. சரி, இது என்னைக்கோ நடந்து முடிஞ்சாச்சு. இப்போ இந்த டாக்டர் ரொம்ப பெரிய மருத்துவர், உலகம் புகழ்பெற்ற மருத்துவர்.